வணக்கம் மக்களே, வெல்கம் டு யூனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ். இன்று நாம் காண இருப்பது முற்பிறவியில் திரௌபதி யார் தெரியுமா? அது பற்றிய கதையைத்தான் பார்க்கப் போகிறோம். வெற்றி பரிசாக பாண்டவர் தரப்பில் எவர் எதை கொண்டு வந்தாலும் ஐவரும் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்வது குந்தியின் வழக்கம். அப்படியே அவள் பூஜையில் இருந்தபோது அர்ஜுனனுக்கு வெற்றி பரிசு கிடைத்திருக்கிறது என்று தர்மர் சொல்ல, வழக்கம் போல் அவளும் ஐவரும் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டாள். அவளது ஆணைப்படி சுயம்வரத்தில் அர்ஜுனன் வெற்றி பெற்றாலும் திரௌபதி பாண்டவர் ஐவருக்கும் மனைவியானாள். இது எல்லோராலும் பொதுவாக சொல்லப்படும் ஒரு காரணம். ஆனால் துருபத மகாராஜாவிடம் வியாசர் வேறு காரணங்களை எடுத்துச் சொன்னார் என்கிறது மகாபாரதம். திரௌபதியின் திருமணம். சுயமர மண்டபத்தில் வைக்கப்பட்டிருந்த வில்லை எடுத்து பந்தயமாக வைக்கப்பட்டிருந்த குறியை லட்சினையை துல்லியமாக அடித்து வெற்றி பெற்றான் அர்ஜுனன். திருமணத்திற்கான ஏற்பாடுகளும் நடந்தன. பஞ்ச பாண்டவர்கள் ஐவரும் திரௌபதியை மணப்பார்கள் என்றார் தர்மர். அதை கேட்ட திரௌபதியின் தந்தையான துருபதன் சீற்றம் கொண்டார். தர்மரின் வார்த்தைகளை மறுத்தார். அப்போது அங்கு வந்த வியாசர் பஞ்ச பாண்டவர்கள் ஐவரையும் திரௌபதி மணப்பதற்கான காரணத்தை விரிவாக எடுத்துச் சொல்லி துருபதனை சம்மதிக்க வைத்தார். வியாசர் துருபதனிடம், மன்னா, உன் மகள் திரௌபதி ஐவருக்கு பத்தினியாக இருக்க வேண்டும் என ஏற்கனவே வரம் பெற்றவள். அவளே பெற்ற வரம் அது. அடுத்து உனக்கு மகள் பிறக்க வேண்டும் என்று நீ யாகம் செய்தா அல்லவா? அப்போது உன் மனைவியும் என் மகள் ஐவருக்கு மனைவியாக இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டாள். யாகத்திற்கு அதிகாரிகளாக இருந்தவர்களும் தங்கள் தவத்தால் அதற்கான மந்திரங்களை சொல்லி அரசியின் எண்ணப்படியே செய்து அதையே நிலை பெறச் செய்தார்கள். அதன்படியே திரௌபதிக்கு 5 கணவர்கள் அமையும் நிலை ஏற்பட்டது என்ற வியாச முனிவர் மேலும் ஒரு தகவலை சொன்னார். துருபதனே, மௌத்கல்ய முனிவரின் மனைவியான நலாயனி, அவளே உன் யாகத்தில் திரௌபதியாக வந்து அவதரித்தவள் என்று எடுத்துச் சொன்னார். இது துருபதனுக்கு வியப்பை தந்தது. அது பற்றி விரிவாக சொல்லும்படி வேண்டி கேட்டுக்கொண்டார். மௌத்கல்யர் தவசக்திகள் நிறைந்தவர். கணவனும் மனைவியுமாக அளவில்லாத காலம் அனைத்து போகங்களையும் ஒன்றாக இருந்து அனுபவித்தார்கள். ஒரு கட்டத்தில் மௌத்கல்யர் நலாயனியை விட்டு பிரியும் நேரம் வந்தது. நலாயனி, நான் தவசக்தியை மென்மேலும் சேர்த்து கொள்ள வேண்டும் என்று எண்ணுகிறேன். அதற்காக தவம் செய்யப் போகிறேன் என்றார். நலாயனிக்கு மனம் கேட்கவில்லை. சுவாமி, எல்லாவிதமான போகங்களையும் அனுபவித்தாலும் இன்னும் எனக்கு போதும் என்கிற மனம் வரவில்லை. ஆகையால் தவசீலரான தாங்கள் என்னை இந்த நிலையில் விட்டு பிரியக்கூடாது என்று வற்புறுத்தினாள். தவம் செய்யப் போவதில் தீவிரமாக இருந்த மௌத்கல்யர், நலாயினி, நெருப்பை அணைக்க எண்ணெயை ஊற்ற முயற்சி செய்கிறாய். அப்படி செய்தால் நெருப்பு மென்மேலும் எரியுமே தவிர ஒருபோதும் அணையாது. இந்த சுகபோகங்கள் எல்லாம் போதும் என்ற மனம் வரும் வரை என்று நீ நினைத்தால் அது அவ்வாறு நிகழவே நிகழாது. மென்மேலும் ஆசையே படும். அதனால் உயர்நிலையை அடைய வேண்டிய நீ இப்படி போக சுகங்களுக்கு விரும்பியதால் மகாத்மாவான துருபதன் எனும் பாஞ்சால மன்னனுக்கு மகளாக பிறப்பாய். அந்த பிறவியில் உனக்கு புகழ்பெற்ற 5 கணவர்கள் இருப்பார்கள். உனது எண்ணம் நிறைவேறும் என்று சொன்னார். அவ்வாறு சொன்ன மௌத்கல்யர் அங்கிருந்து அகன்றதும் நலாயனியும் சிவபெருமானை நோக்கி தவம் செய்யத் தொடங்கினாள். கடும் தவத்தின் பலனாக சிவ தரிசனம் வாய்த்தது. நலாயனி மெய்சிலிர்த்து போனாள். சிவபெருமானை வணங்கி பதிம் தேகி என்று, அதாவது கணவரை கொடுங்கள் என்று கேட்டாள். அமைதியாக நின்றிருந்தார் சிவபெருமான். ஒருவேளை தான் கேட்டது
சிவபெருமானுக்கு புரியவில்லையோ என்று நினைத்து கொண்டு மீண்டும் மீண்டும் 5 முறை பதிம்தேகி என்று சொன்னாள். இறுதியில் மென்மையாகச் சிரித்த சிவபெருமான், நலாயினி, நீ 5 முறை கணவரை கொடு என்று கேட்டதால் அடுத்த பிறவியில் உனக்கு புகழ்பெற்ற 5 கணவர்கள் வரப்போகிறார்கள். அவர்களுடன் சேர்ந்து நீ ஒரு பெரும் தெய்வ காரியத்தை செய்யப் போகிறாய். அதற்கு உறுதுணையாக இருக்கப் போகிறாய் என்று சொன்னார். நலாயனி திடுக்கிட்டாள். இறைவா, இப்படி ஒரு வரம் எனக்கு ஏன் கொடுத்தீர்கள் என்று கேட்டாள். நலாயனி, நீ அனுபவிக்கும் போகங்கள் எதுவாயினும் நீ விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் ஒரு நாள் உன்னை விட்டு விலகிவிடும். அதுவே யதார்த்தம். இதை புரிந்து கொள்ளாமல் ஒரு மகா முனிவருக்கு மனைவியாக இருந்தும் பல காலம் போகபோக்கியங்களை அனுபவித்தும் திருப்தி இல்லாமல் கணவரின் பேச்சை கேட்காமல் என்னை நோக்கி நீ தவமிருந்தாய். என்னிடமும் கணவரை கொடுங்கள் என்று 5 முறை பொறுமையில்லாமல் விண்ணப்பித்தாய். இதன் காரணமாகவே அடுத்த பிறவியில் உனக்கு 5 கணவர்கள் என்கிற வரம் கொடுத்தேன். எனினும் கலங்காதே. உத்தமர்களும் வீரர்களுமாக அவர்களுடன் இணைந்து ஒரு பெரிய தேவ காரியத்தை செய்யப் போகிறாய். அதற்கு நீயே காரணமாக இருக்கப் போகிறாய் என்று கூறிவிட்டு மறைந்தார். இந்த கதையை கூறி முடித்த வியாசர், துருபதா, முன்வினைப்படியும் சிவபெருமான் அளித்த வரத்தின் காரணமாகவும் 5 கணவர்கள் வாய்க்கப் பெற்றாள் திரௌபதி. இந்த 5 பேரும் சாதாரணமானவர்கள் அல்ல, தெய்வாம்சம் கொண்டவர்கள். உனக்கு ஞானக்கண்ணை நான் அளிக்கிறேன். நீயே அந்த 5வரையும் அத்தோடு உன் மகளையும் சேர்த்துப்பார். அவர்களின் தெய்வீக அம்சத்தை நீ கண்டு கொள்வாய் என்று சொன்னார் வியாசர். வியாசரின் அருளால் ஞானக்கண் பெற்ற துருபதன் 5 பாண்டவர்களையும் திரௌபதியையும் பார்த்தான். அவர் அந்த 6வரின் தெய்வாம்ச உருவங்களைக் கண்டு பிரமித்தான். பின்னர் மனம் திருப்தி அடைந்தவனாக பாஞ்சாலியின் திருமணத்தை நடத்தி வைத்தான். இதன் பிறகு அவள் தனது கணவர்களுடன் அஸ்தினாபுரத்தை அடைந்து வாழ்க்கையை ஆரம்பித்தாள். பின்னாளில் கிருஷ்ண அவதாரத்தின் காரணத்திற்காக அவள் குருச்சேத்திர போருக்கு காரணியாக விளங்கினாள். இப்பொழுது திரௌபதியின் முற்பிறவி கதையை நாம் தெரிந்து கொண்டோம் அல்லவா? மீண்டும் இது போன்ற இன்னொரு செய்தியுடன் சந்திப்போம். ஓகே மக்களே, நன்றி, வணக்கம்.